Hello my people, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு children's day. So இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி greeting card தாங்க பார்க்க போறோம். So அதுவும் பேப்பர் வச்சு first நான் வந்து அதுக்கு yellow color பேப்பர் எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க fold பண்ணிக்கணும். So இப்படி நீங்க fold பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணனும் scissor எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அத ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு சைடுல வந்து சிசர் வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். சோ ரெண்டு கார்னர்லயும் இப்படி நீங்க கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நீங்க ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணலாம். நான் வந்து இங்க ஒயிட் க்ளூ எடுத்துர்க்கேன். இப்போ நான் ஒயிட் க்ளூ போட்டு அதை இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு பீஸ் இருக்கும். ஸோ அந்த பீஸ் மட்டும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அதையும் நீட்டாக கட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு குட்டி டை மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நீங்கள் மேலே மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில், பட் மேலே மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதையும் ஒயிட் க்ளூ போட்டு அதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்க் எல்லோ பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு பிங்க், ரெட் அந்த மாதிரி எடுக்கலாம், இல்லை லைட் க்ரீன், டார்க் க்ரீன் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி அதையும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு சைஸ் பார்த்து அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் அது இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து பின்னாடி திருப்பி இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மேலே மட்டும் கட் பண்ணிவிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் லுக் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஒரு பாக்கெட் ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஷர்ட்டில் பாக்கெட் இருக்கிற மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு டார்க் எல்லோ எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் அதை வந்து ஒயிட் க்ளூ போட்டு அதையும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஒயிட் க்ளூ தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து கன் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். பேப்பர்ன்றதுனால அது வந்து ஃபெவிகால்லே ஒட்டிக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஃபெவிகால்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அந்த பாக்கெட் மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே நம்ம ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் நான் வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணி அதை வந்து வச்சுருக்கேன். ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதை ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதே கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயே ஸ்டிக்கி டைப் இது. ஸோ அதனால் நீங்கள் அதில் பஞ்சிங் மிஷின் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ வந்து அது குட்டி குட்டியாக ஹோல்ஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ நான் ஹோல்ஸ் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சர்க்கிள் ஷேப்பில் நான் வந்துட்டு 2 பண்ணிட்டேன். இப்போ வந்து இன்னும் ஒன்று நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் அதையும் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து உள்ளே வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். ஸோ வெளியே வந்துட்டு இவ்வளோ தான் டெக்கரேஷன். உங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரண்ட் சைட்லேயே நம்ம அந்த கார்னர்ஸ்லலாம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி அதையும் ஒயிட் க்ளூ போட்டு அதையும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். அது என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன், எல்லோ, ப்ளூ, அப்புறம் வந்துட்டு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட கலர்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லாவே அழகாக இருக்கும். உங்ககிட்ட கலர்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு நார்மல் ஸ்டிக்கே பெயிண்ட் அடித்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து செம்மையாக இருக்கும்.
நல்லா கலர்ஃபுல்லாக கார்டு இருந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதனால தான் நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டார்க் எல்லோ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு ஒயிட் க்ளூ போட்டு அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பாக்கெட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். பட் அது நம்ம பாக்கெட்டாக வைக்க போகிறது இல்லை, கிஃப்ட் வைக்கிற ஒரு குட்டி பேக்கெட்டாக தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து ஒயிட் க்ளூ போட்டு அதையும் அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்லாம் ஒட்டியிருந்தோம்ல, ஸோ அதுக்கு மிடில் நம்ம இதை ஒட்டிக்க போகிறோம். ஸோ இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டார்க் எல்லோ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உள்ளே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் சர்க்கிளாக இருக்கும். ஸோ அதனால் ஹாஃப் சர்க்கிள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதையும் ஒயிட் க்ளூ போட்டு ஒரு சைடாக நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நிறையா ஒரு 5-6 பீசஸ் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை நம்ம உரித்து நம்ம வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டெக்கரேஷன் முடியுமோ அவ்வளோலாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட இஷ்டம் தான், உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த கார்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போது அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே நம்ம ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு எழுத போகிறோம். பிகாஸ் இது சில்ட்ரன்ஸ் டேக்காக தான் இந்த கார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சில்ட்ரன்ஸ் டேன்னு எழுதிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு பெயிண்டிங் பண்ணலாம். அதாவது பெயிண்டிங் வந்து கார்டுக்கும் பண்ண போகிறோம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு பேம்பூ ஸ்டிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா 4 பேம்பூ ஸ்டிக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து 4 தேவை கிடையாது, வேணா நீங்கள் 3 வச்சுக்கலாம். பட் வந்துட்டு 4 வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பிளேட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதில் ஒயிட் அண்ட் பர்பிளை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டில் கொஞ்சோண்டு லைட்டாக வாட்டர் டிப் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்டர் கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஃபேப்ரிக் கலர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பேம்பூ ஸ்டிக்ஸை கலர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொன்னையும் கலர் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் கீழே வந்து ஒரு கார்ட்போர்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து மெஸ் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இன்னொரு பேம்பூ ஸ்டிக்கும் எடுத்தால் அதே கலரில் நீங்கள் வந்துட்டு கலர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் கலர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பேம்பூ ஸ்டிக்ஸ் காஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு குட்டி வேலை பண்ணிடலாம். என்ன வேலைனா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பெயிண்டிங் வந்து நான் கார்ட்லேயும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கு வந்து நான் 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ப்ளூ கலர், அப்புறம் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு என்ன கலர் உங்ககிட்ட இருக்கோ நீங்கள் அது வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ்க்கு காம்பினேஷனாக நீங்கள் பெயிண்ட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ, ப்ளூ, அப்புறம் ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு லைட் ப்ளூ எடுத்திருக்கேன், தென் வந்துட்டு எல்லோ, தென் ரெட். ஸோ இப்போ நான் பெயிண்டில் டிப் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரு பலூன் மாதிரி நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ 3 பலூன்ஸ் வந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம இப்போ வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ளூவையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆக விடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென் வச்சு அதை அவுட்லைன் போட்டுடுங்க. போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெட்ச் பென் வச்சு அந்த மாதிரி பலூனா அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த பாக்கெட் மாதிரி நம்ம டார்க் எல்லோ வச்சு பண்ணியிருந்தோம்ல, ஸோ அதில் நம்ம ஒரு குட்டி கிஃப்ட் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் பேம்பூ ஸ்டிக் கலர் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதுக்கு தான் நம்ம கலர் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நம்ம ஒரு குட்டி என்ன பண்ண போகிறோம், எஸ் கீ செயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறீங்க, இல்லைன்னா உங்களோட நெய்பர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிராஃப்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நான் இங்கே வந்து பேம்பூ ஸ்டிக்ஸ் கட் பண்ணி வச்சதை ஒரே சைஸில் எல்லாத்தையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கரெக்டான சைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க.
பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் அண்ட் லெஃப்ட் சைடும் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் கன் க்ளூ யூஸ் பண்ணும் போது சுடும். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணுங்க. Sir, you have a message. நாலு இங்கிலீஷ் பேப்பர் மேஞ்சிட்டு வந்து ஃபிலிம் காட்டிய நீ. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிங் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொதுவாகவே எல்லா கிச்சன்ஸ்லேயும் இருக்கும் இந்த ரிங்கு. ஸோ அந்த ரிங்கை எடுத்து நீங்கள் வந்துட்டு மாட்டிக்கலாம். ஸோ நான் மாட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹியர் இஸ் யோர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே தான் நம்மளோட கீ செயின் இருக்குது. இது வந்து ஒரு சீக்ரெட் கிஃப்டாக கூட இருக்கும். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.